வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதாவது விசாரணை என்கின்ற போர்வையில் அழைத்து கொண்டு போய் எந்தவித விசாரணையும் நடத்தப்படாமல் அவர்களை நீதிமன்றத்தில் கூட அவர்களை கொண்டு வந்து நிறுத்தாமல் சுமார் 15 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கான போராட்ட களங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அனுரா ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி மக்களுடைய நெடுங்காலமான ஒரு வேண்டலை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் பலரால் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்த கைதிகளை, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்து எப்படி வலுவடைய தொடங்கியது என்பதின் பின்னணியை நாம் ஆராய்கின்ற பொழுது அதற்குள் பல அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. உலக தமிழ் பேரவை சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்படுகின்றது. அந்த அறிக்கை ஒரு குறிப்பிட்ட ஊடகத்திலே அந்த அறிக்கையை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அறிக்கையிலே அவர்கள் சில விடயங்களை குறித்த செய்திகளை எடுத்து வைக்கின்றார்கள். இலங்கையிலே நெடுங்காலமாக எங்கள் தமிழர் தாயகத்தை சார்ந்த தமிழர்கள் விசாரணை என்கின்ற போர்வையில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் விசாரணை கைதிகளாக சிறைச்சாலைக்குள் அவர்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு விடுதலை என்கின்ற விடயம் பேச மறுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. தற்பொழுது ஆட்சி மாறி இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் அந்த சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளை விடுதலை செய்து அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இணைவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் சிறப்பாக இருக்கும். எங்கள் மக்களை நீங்கள் எதற்காக கைது செய்தீர்கள் என்கின்ற அதற்கான காரணத்தை கூட சொல்லாமல் தான் நீங்கள் 15 வருடங்களாக வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அந்த உறவுகளை நீங்கள் சிறைச்சாலைக்குள் இருந்து வெளியேற்ற வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிக்கை வெளியிட்ட பொழுதே இந்த விடயம் பேசுபடு பொருளாக மாறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடிந்தது. இப்பொழுது பல இடங்களில் கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வை மக்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மல்லாவி நகரில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விடுதலை கைதிகளை, அதாவது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்களிடம் கையெழுத்து வேட்டையை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. இதில் பெரும்பாலான மக்கள் வந்து அவர்கள் அந்த கையெழுத்தை போட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையிலே ஒரு மாற்றமான அரசியல் உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில், ஒரு மாற்றத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் ஒரு மாற்றத்தின் தலைவராக பார்க்கக்கூடிய அனுரா அவர்கள் இன்று ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கிறார். எனவே அனுரா அவர்கள் பல விடயங்களை மையப்படுத்தி தமிழர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்ட ஒன்று, விசாரணை கைதிகள் சிறைச்சாலையில் இருந்து படிப்படியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தேர்தலுக்கு முன்பு அனுரா அவர்கள் பதிவு செய்திருந்தார். அதனால்தான் தமிழர் தாயக பகுதிகளில் அனுரா அவர்களுடைய கட்சிக்கு பெருவாரியான வாக்கு கிடைப்பதற்கான ஒரு களம் அமைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சுமார் 3 இடங்களை அனுரா அவர்களுடைய கட்சி பிடிப்பதற்கான ஒரு களமும் இதனை மையப்படுத்தி தான் அமைந்தது என்பது நாம் இங்கு உணர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சியில் இந்த விடுதலை என்கின்ற விடயம் சாத்தியப்படாமல் போய்விட்டால் இனி வருகின்றவர்களுடைய ஆட்சியில் அது சாத்தியப்படுமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இம்முறை நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் வெளிப்பாடாக விசாரணை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த உறவுகள் கண்டிப்பாக விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற நோக்கில் அதற்கான போராட்டங்கள் வலுக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு யார் விசாரணை கைதிகள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அது குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விசாரணை கைதி என்கிறார்களே, விசாரணை கைதி என்றால் என்ன என்கின்ற கேள்வி ஒரு சிலருடைய மனதில் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த போர் முடிவடைந்த பின்பு
அப்பாவி தமிழர்களை அவர்கள் விசாரணைக்கென்று அழைத்துச் செல்வதாக இலங்கை இராணுவம் கூட்டிச் சென்றது. அப்படி கூட்டிச் சென்ற அந்த அப்பாவி தமிழர்கள் என்னவானார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை இலங்கை ஆட்சியாளர்களால் எந்த பதிலும் சொல்லப்படவில்லை. ஐநா மன்றத்தின் சார்பில் ஒரு குழு 12 பேர் சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த விடயத்தை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டது. அதற்காக இலங்கையிலே ஒரு செயலகம் நிறுவுவதற்கான ஒரு சூழலை இலங்கை ஆட்சியாளர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் வைக்கப்பட்டது. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால் ஐநா மன்றத்திலிருந்து உருவாக்குவதாக சொல்லப்பட்டிருந்த அந்த 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்படாமலே பின்தள்ளப்பட்டன. எனவே இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக விசாரணைக்கென்று அழைத்து சென்றவர்கள் என்னவானார்கள், சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவருடைய நிலை என்ன போன்ற விடயங்களில் ஒரு மௌனத்தையே சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மையப்படுத்தி அப்பாவி தமிழர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போய் விசாரணை என்கின்ற கோணத்தில் அழைத்து கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைத்து விட்டீர்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் சமூகம் ஒருங்கிணைந்து இருக்கின்றன. ஒரு சிறு வயது பாலகர்களை கூட அழைத்து சென்றது இலங்கை இராணுவம். இப்பொழுது அவர்கள் வாலிப வயதிற்கு சிறைச்சாலைக்குள்ளே வந்திருப்பார்கள். அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் இருக்கின்றது. எனவே அவர்கள் இப்பொழுது அனுராவால் ஒரு மாற்றம் ஏற்படும். காரணம், அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களே, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது அவர்கள் வேகம் கொண்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தில் அவர்கள் இப்பொழுது அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு விஜயம் செய்த அனுரா அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார். அப்படி சந்தித்து பேசுகின்ற அந்த களத்தில் பல விடயங்கள் குறித்து பேசப்பட்டன. இலங்கையின் பொருளாதார விடயம், அது டிஜிட்டல் பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒன்றாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற செய்திகள், அதுபோல இலங்கையின் மருத்துவம், மின்சாரம் போன்ற விடயங்களுக்கு தேவையான நிதி சார்ந்த விடயங்களில் இந்தியா உதவுவது போன்ற விடயங்கள் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதுபோல கடல் தொழிலாளருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பேசப்பட்டன. அதே வேளையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய விடயங்களை குறித்த செய்திகளும் அலசப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்தியாவின் உயர் தலைவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளுடைய நிலை என்ன, அவர்களை விடுதலை செய்வதற்கான களங்களை எப்படி உருவாக்குவது போன்றவற்றையெல்லாம் குறுகிய காலத்தில் நீங்கள் நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அனுரா அவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்கின்ற ஒரு பதிவும் இங்கு நாம் முன்வைக்க வேண்டியதற்கிறது. தற்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சியிலே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த விசாரணை கைதிகள் விடுதலை ஆவார்கள் என்கின்ற நம்பிக்கை வலுக்க தொடங்கி இருக்கின்றது. அதற்கு மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விடயங்கள் ஆதரவு களங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.